அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை இளையான்குடி அருகே காவல்துறையினருடன் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஐயோ, கைப்புள்ள அருவாளோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போல தெரியலையே. என்ன சொல்லுது போனதுன்னு 7:30 இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்தெல்லாம் கொண்டு வரா. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்கள பிரிச்சு விட வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது. கோயில் இருக்கு, நாங்க போறோம் சார். இந்தியால ஆனங்க இருக்கு, நீ அறிவாய் சாப்பிடறா, மரியாதையா கூட்டி போய் காஷ்மீருக்கு போயிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் உனக்கு ப்ரௌடா, அதுல உனக்கு பெருமையாடா, எல்லாம் ஒன்னால வந்தது. நீங்க தடுக்கிறீங்க. நீங்க தான் ஒவ்வொரு தரமா அப்படி போ அவங்க யாராவது தடுத்தாங்களா? இந்த மாதிரி கேளப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். கால டைமா பேசணுங்கிறேன். இந்த நாட்டுல போறதுக்கு நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர். என்னப்பா இங்க ஒண்ணும் ஃபாரூக் அப்துல்லா பிரைம் மினிஸ்டர் இல்ல. என்னடா சொன்னா? அசிங்கமா திட்டுனா, என் பேரை சொல்லியுமா திட்டுனா? உங்க பேரை சொன்ன பிறகுதான் கிளி கிளி கழிச்சான். நீங்க காவல்துறை தான் எப்பவுமே அராஜகம் பண்றீங்க. அவங்களுக்கு நீங்க சேவகம் பாக்குறீங்க, இந்துக்களுக்கு எதிராக நடந்துக்கிறீங்க. டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. ஒன்ன கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். ராஜா ஹிந்துனா இந்த வீதியில் போக கூடாதா? என்னமோ இந்துக்களின் ஒட்டுமொத்த பாதுகாவலர் நீங்க மட்டும் கிடையாது. ராஜா ஹிந்துனா இந்த வீதியில் போக கூடாதா? பட்டையும் புட்டும் வச்சிருந்தா நல்லவன் நம்பிடுவோமா? எப்பவுமே பிஜேபி கார கொடி கட்டிட்டு வந்தாவே உள்ளே விட. எப்பவுமே பிஜேபி கார கொடி கட்டிட்டு வந்தாவே உள்ளே விட. உங்களா சந்தேகப்படக்கூடாதியா, பார்த்த உடனே சுட்டு கொன்றுணும். மணிகண்டன் நானே முஸ்தாபா இல்ல, உங்களுக்கு உணர்வு இருக்காதா? திரும்ப திரும்ப கட்டிக்கிட்டு இருக்க, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன போய்க்கலாம் சார். உங்களால 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு. ஒரே நிமிஷம் ஏங்க என்ன பேசணும்? யார்கிட்ட பேசணும்? யாரு என்ன தடுக்க? ட்ரெஸ் பார்த்தா தெரியல, உங்கள மாதிரி புறம்போக்களை பிடிக்கிட்டா முச்சந்தி இல்லைங்க. யாரு என்ன தடுக்க? எதுக்காக தடுக்கிறீங்க? இந்த வீதியில ஏன் ராஜா போக கூடாது? இந்த வீதி என்ன பாகிஸ்தான்ல இருக்கா? கட்டன் தடி அந்த மஷ்ரூம் மட்டும் அடிச்சு சாவடி. இது வழியா தான் போவீங்க, இல்லைன்னா இங்கேயே தரணா. செத்தாளுங்களா சாவு. அப்போ சாவு என் கையில தான்டா. நீங்க போலீஸ் எல்லாருமே முஸ்லிம்களுக்கு கைக்கூலிகளா இருக்கீங்க. என்னடா சொன்ன? அதிகாரியை பார்த்து பேசுற பேச்சாது போடுங்க 2. இன்னொரு தடவை நான் உன்னை பார்த்தேன் தொலைச்சிருவேன். நீங்க போலீஸ் எல்லாருமே முஸ்லிம்களுக்கு கைக்கூலிகளா இருக்கீங்க. ஹெச் ராஜாவை அராஜகம் பண்ணி தடுக்கிறீங்க. அவர் ஒரு சின்னம் கொண்ட சிங்கம், வெறி கொண்ட வேங்க. அவர் மேல உன் கை பட்டுச்சு. ஒரு நிமிஷம்டா, ஒரு நிமிஷம். நான் பாட்டு போயிருப்பேன். உடனே நீங்க பேரிகார்டு போட்டுக்கிறது என்னத்துக்கு? இங்க பேரிகார்டு போடுறீங்க, நான் வரும்போதெல்லாம் போடுறீங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா எங்க தலைவரை மூஞ்சில குத்துங்க பாப்போம். உங்க அண்ணன் பெரிய வெண்ண. ஒவ்வொரு தரம் பாக்குறேன், இதோட 10 தரம் இருக்கேன். இப்ப போன வாரம் வந்தேன். எனக்கு 4 தெருவுக்கு போகணும். ஏன் பொறுக்கவா? இந்த ஸ்கூல் பொண்ணுங்க செத்து போச்சு, அதை தடுக்க போலீஸ் எல்லாம் முடியாது. அதுக்கு அங்க போக மாட்டீங்க. ஆனா கேதத்துக்கு வந்த ராஜாவை தடுப்பீங்க. நாயே, இந்தியா விட்டு வெள்ளக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா, உங்களை புறம்போக்கத்துக்கு விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். நான் கேட்கிறேன், பரமக்குடி முருகன் இன்னி வரைக்கும் இங்கிலீஷ் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அத கேட்க நீ யாரா? தப்ப காவல்துறை எதுக்கு இருக்கீங்க? எதுக்கு இருக்கீங்க? இந்த ஸ்டாலினோட ஆட்சியில தமிழ்நாடு கெட்டு போச்சு. இந்துக்கள் மீது என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? திருச்செந்தூர்ல ஒருத்தர் 16ஆம் தேதி செத்து போறாரு, ராமேஸ்வரத்துல 17, நேற்று தஞ்சாவூர்ல 18. கோவில்ல மரணங்க, கோவில்ல மரணம். நீ பேசாத. முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பினுடைய கல்லறைய அயோத்தி பாபர் மசூதி போல இடிச்சு தரைமட்டமாக்குவோம்னு இந்துத்துவ அமைப்புகள் மிரட்டல் விடுத்துட்டு வர்றதுனால RSS தலைமை இயக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய நாக்பூர்ல பயங்கர வன்முறை விடுச்சு பலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. எதுக்கு அசைய மாட்டியா? நீ உன் காதுக்குள்ள அணுகுண்டான தூக்கி போடணும். ஆட்சியா கைகள் ஆட்சி செய்யுது. இவ்வளவு தூரம் இது பண்ணதுக்கு நீங்க தானே காரணம். ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கிலீஷ் பஸ் ஸ்டாண்ட்ல பஞ்சு முட்டாய் வித்து தெரிஞ்ச நாய் பேசுற இங்கிலீஷ். நடக்குது இல்லன்னா நடக்காது. நானும் ஒவ்வொரு தடவை நான் அமைதியா போயிட்டு இருக்கேன். ஆனா ஒரு தடவை நீங்க மீறி போயிட்டு இருக்கீங்க.
ஏன் இந்தியாவுல ஒரு வீதியெல்லாம் ஹெச் ராஜா நடக்க முடியாதா? இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு. நடந்துரும். வண்டி வரட்டும், பின்னாடி வரட்டும். நடந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவியினுடைய வழக்கு சார்ந்த ஏதாவது ஒண்ணு, இந்த பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு சார்ந்து ஏதாவது ஒரு கொள்கை முடிவு ஏதாவது வந்ததா? எதுவுமே இல்லையே. எங்கே சுட்டி காட்டுற நான் பெரிதும் எதிர்பார்த்தது இந்த முறையாவது இந்த ஆணவ படுகொலையை தடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு சட்டம் வந்துவிடும் என்று எதிர்பார்த்தேன். ஐ எம் சாரி. டேய், இது பட்ஜெட்டா. என்னதான் பட்ஜெட்டா இருந்தாலும் இதெல்லாம் இருக்கணும். யாரோ ஒருத்தன் 2 பேர் லூசு இல்லடா. என் கட்சியில ஒவ்வொருத்தனுமே லூசு. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. நீ ரொம்ப பேசுற. அவங்க எல்லாம் அங்க நிக்கிறாங்க. ஐயா அவங்க காலனிக்காரங்க ஐயா, ஊருக்கு முன்னால உட்கார மாட்டாங்க ஐயா. காலனிக்காரங்கன்னா அவங்க மனுஷங்க இல்லையா? நீங்களா? அந்த நேரம் பார்த்து இந்த பாசி மணி வீசிக்கிற மாயாண்டி குடும்பம் சார் நாங்கெல்லாம் உங்கால சார். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. நான் சாதிக்காரங்களோட பேச வரல. நாடார் பொண்ணு ஏன் நீங்க ரோசினி நாடார்னு போட்டிருக்கீங்கிறதுக்கு ஒரு கட்டுரை எழுதிருக்கா பாரு. நான் ஏன் என் குடி அடையாளத்தை நான் போடுறேன். நாங்க என்ன தொழில் செஞ்சோம், நான் எங்க பூர்வீகம் இது, நாங்க வேறு இது, என்னை தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு அதுல ஒண்ணு இழிவில்லையேன்னு எழுதி வச்சு கப்பி. எல்லாரும் ஒன்னா உட்காருங்க. கள்ளக்கில போடுங்க. என்ன தயங்குறீங்க? உங்க விட்டு ஆட்டு மாட்டையும் அவங்க விட்டு ஆட்டு மாட்டையும் சேர்த்து அவுத்து விடுங்க. சாதி பார்த்து பிரிஞ்சு நிக்குதா சேர்ந்து மெய்தான் பாப்போம். என் பொண்டாட்டி படியில ஏறிட்டு ஏன்னா இனத்தோட பேர்ல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இந்த கீழான மிருக உணர்வுல இருந்து, சிந்தனையில இருந்து, செயல்ல இருந்து வெளியில வரணுமா வேணாமா? அடுத்த ஜென்மத்தில மனுஷனா போறடா. வரணும்னா ஊரும் சேரியும் ஒன்னாகணும். இது ஒரே தாய் மண்ணாகணும். எல்லாம் பேசுவான். சீமாவது ஆமாடா, எங்க அப்பன் பனையேறி தான்டா என்னை படிக்க வச்சான். பனையேறி தான் எங்க அப்பன். என்ன பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.